வணக்கம். நான் தான் உங்கள் மாண்புமிகு மனிதன் சேனலோட குபேந்திரன் பேசுகிறேன். இன்றைக்கி நிஃப்டி ஒரு 300 பாயிண்ட் கிராஷ் ஆகிருக்கு. 300 பாயிண்ட்டுக்கு மேலே கிராஷ் ஆகிருக்கு. காரணம் என்னென்னா குளோபல் சுச்சுவேஷன்ஸ் தான். உலகம் ஃபுல்லும் பயங்கர பிரச்சனையில் போயிட்டுருக்கு. ஸோ இந்தியன் மார்க்கெட்டு அதுக்கு விதிவிலக்கு இல்லை. பொதுவாக மார்க்கெட்டுங்களே சப்ஜெக்ட் டு ரிஸ்க்கு தான். ஸோ இந்த சுச்சுவேஷன்ஸில் இன்னைய மார்க்கெட்டில் யார் லாபம் பண்ண முடியலையோ அவங்க மார்க்கெட்டில் அவங்க நிறைய பயிற்சி வேணும். இன்றைக்கி குறைந்தபட்ச லாபத்தை ஈஸியாக பண்ணிட்டு முடியும் அவங்களுக்கு பயிற்சி இருக்கும் பட்சத்தில். பயிற்சி இல்லைங்களே இந்த மார்க்கெட்லேயும் அவங்க லாபம் பண்ண முடியாமல் ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். எனவே நாம் இங்கே என்ன சொல்ல வரோன்னா, இப்போது ஒரு நிமிஷம் வரேன். ஸோ இன்றைக்கி மக்களுக்கு சரியான வாய்ப்பை வழங்கியிருக்குது மார்க்கெட்டு. புட் ஆப்ஷன்ஸ்லேயும் உங்களுக்கு நிறைய கிடச்சிருக்கும். சரிங்களா? நீங்கள் புட் ஆப்ஷன் எத்தனை பேர் இன்றைக்கி எடுத்தீங்கன்னு தெரியல சரியா? இன்றைக்கி கிடைச்ச அந்த புட் ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா அருமையான ஒரு வாய்ப்பு. என்ன நெட்டு வேலை செய்யலையா? ஒரு நிமிஷம். வணக்கம். மார்க்கெட் நம்ம இன்றைக்கி எல்லோரும் ஒரு பேனிக் சுச்சுவேஷனை காமிச்சு செல் அடிச்சிட்ருக்குறாங்க. மார்க்கெட்னாலே ஏற்ற இறக்கங்கள் நிறைஞ்ச ஒரு பிஸ்னஸ். ஸோ இறங்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஓடணும் நினச்சிங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டுக்கு சரியான ஆள் இல்லை. ஸோ இறங்கும் போதெல்லாம் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணுங்கிறது தான் மார்க்கெட்டோட பாலிசி. அது பொதுவாக பிஸ்னஸ் பீப்புளுக்கு தெரியும். உங்களை பயமுறுத்தி அவங்கள விற்க வச்சுருவாங்க. நீங்கள் ஏமாறுறதுக்கு தான் நீங்கள் எப்போதுமே ரெடியாக இருப்பீங்க. வச்சு ஏமாறாமல் ட்ரேடிங் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எப்போவும் பணக்காரனாக இருப்பீங்க, நல்ல திறமையாக வளர்ந்துருப்பீங்க. ஸோ இந்த தொடர் ஏமாற்றத்தின் விளைவு தான் இப்போது நடக்கக்கூடிய இந்த ஒரு சுச்சுவேஷனும். நல்லா கவனித்து பாருங்கள். மார்க்கெட்டில் ஒன்றும் பெருசாக பீரியஸ்லாம் இல்லை. ஜஸ்ட்டு ஃபார் ப்ராஃபிட் புக்கிங் தான். சரிங்களா? இவ்வளோ தான். இந்த ப்ராஃபிட் புக்கிங் தான் நடந்துருக்கு. இன்னமும் இந்த ட்ரெண்ட் லைனை கிராஸ் பண்ணி கீழே வரல. இந்த ஃபர்தராக கீழே கிராஸ் பண்ணோன்னா இங்கே வருவான். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, இந்த ஒவ்வொரு இடத்துலையும் மில்லியன்ஸ் பணத்தை வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க பையர்ஸ். ஸோ நீங்கள் கவலைப்படுற மாதிரிலாம் இல்லை. உங்கள் பயம் அவங்களோட ப்ராஃபிட், அவ்வளோதான். ஸோ மார்க்கெட் இறங்குதுன்னு நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. ஒவ்வொரு 1000 பாயிண்ட் இறங்கும் போதும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் கூட்டிகிட்டே போகலாம். இந்தியா மேலே நம்பிக்கை இல்லாதவங்க இந்த பங்குச்சந்தை மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். இந்தியா மேலே நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பங்குச்சந்தை ஒரு சிந்தனை முறை நான் சொல்லுவேன் நான். ஆனால் நீங்கள் மொத்த காசும் கொண்டு கொட்டக்கூடாது. உங்களோட கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் காசுகளை சரியான பங்குகள் தேர்ந்தெடுத்து நீங்கள் வாங்கணும் சரியான முறையில். அப்படி உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் எஸ்ஐபியை செலக்ட் பண்ணலாம். நீங்கள் அதுக்கு ஒரு சிறந்த ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் பார்க்கலாம். இல்லை ஏதாவது டெக்னிக்கல் டிஸ்கிரிப்ஷன்னா நம்ம ஒவ்வொரு வாரமும் சண்டே நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம். அதை நீங்கள் கலந்துக்கலாம். அதில் உங்களுக்கு நிச்சயம் உங்களுக்கு தேவையான பதில் கிடைக்கும். என்னால் கொடுக்க முடியும் நம்புகிறேன். சரிங்களா? இப்போ நாம் இந்த நிஃப்டியோட இன்றைக்கி உள்ள ப்ரெடிக்ஷனை பார்ப்போம். இப்போ நிஃப்டியில் நாம் வீக்லி கேண்டில் ஸ்டிக்ஸ் எடுத்துருக்குறோம். ஏன் சொல்ல வரேன்னா இதை வச்சு தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இன்றைக்கி. இப்போது பாருங்கள், அவன் லாஸ்ட்டாக இந்த ஒரு ஃபால் கிடச்சிச்சு. இந்த ஃபால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபால் எது வரைக்கும் வந்துச்சுன்னா இந்த லெவலுக்கு வந்துச்சு. ஸோ நம்ம ஆஸ் பர் இந்த பாலிசி படி எப்போது இந்த ஃபால் இந்த இந்த ஜோனை தாண்டி மேலே போகிறானோ ஃபர்தராக மேலே போவாங்கிறது தான். இதுதான் இங்கே அடுத்த ரீட்ரேஸ்மெண்ட் இதுதான். இந்த ரீட்ரேஸ்மெண்ட் இங்கே கீழே வருவான். இன்கேஸ் மேலே பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா இங்கேருந்து கீழே தான் வரணும். எப்போ இந்த ஜோனை பிரேக் பண்ணி மேலே போயிட்டானோ இட் மீன்ஸ் ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு ஃபர்தராக மேலே போயிட்டான். இப்போது அடுத்த ஒன்று இங்கே ரிஸ்க் மேலே தான் போவான். இதுதான் நடக்கும். ஆனால் உங்களை பயமுறுத்தி விற்க வைக்கணுங்கிறது அவங்களோட நோக்கம். இவ்வளோ லோயர் லெவல்லையும் அவங்க விற்கும் போதும் வாங்குறதுக்கு ஆள் இருக்குன்னா என்ன அர்த்தம்? மார்க்கெட்டில் தேர் ஆர் சம்படி இஸ் கெட்டிங் ஒன்லி ப்ராஃபிட். எல்லோரும் கிடையாது. சில மக்கள் மட்டும் லாபத்தை சம்பாதிச்சிட்டு இருக்காங்கிறது தான் உண்மை. ஸோ அந்த சில மக்கள் நீங்களாக மாறணும்னா இந்த மாதிரி மார்க்கெட் சரியும் நேரத்தில் தான் உங்களுடைய முதலீடு இருக்கணும். பெரும்பாலும் சொல்லுவாங்க டோன்ட் கேட்ச் ஃபாலிங் நைஃப்பாங்க. நீங்கள் பிடிக்க போகிறது கத்தியே இல்லை, புத்தியை தான். எப்போதுமே புத்தியை சரியாக பயன்படுத்தினீங்கன்னா எதையும் நீங்கள் பிடிக்க முடியும். ஸோ புத்தி இல்லாதன்னா நீங்கள் எந்த இதையுமே நீங்கள் பிடிக்க முடியாது. கிரிக்கெட் பாலையும் பிடிக்க முடியாது, கில்லியும் பிடிக்க முடியாது. சரிங்களா? கம் டு த பாயிண்ட். இப்போ அந்த வீக்லி ஆப்ஷன்ஸில் இவன் ஒரு பெரிய ரெட் கேண்டில் கொடுத்துருக்கலாம். இது ஒன்றும் பெருசு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. இதோட பெருசு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்கள். கண்டினியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சின்ன சின்ன கரெக்ஷன் வரும், அவ்வளோதான்.
இதை நினச்சி நீங்கள் பயப்படினா நீங்கள் மார்க்கெட்டுக்கு அன்ஃபிட், அதான் நான் சொல்லுவேன். இன்றைய மார்க்கெட்டில் நீங்கள் கொஞ்சம் புட் ஆப்ஷன் எடுத்திங்கன்னா நிறைய லாபம் சம்பாதிச்சிருக்கலாம். ஏன்னா அது நாம் கொடுத்த பயிற்சியில் நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம், என்ட்ரி உங்களுக்கு கிடச்சிருக்கும். அந்த பயிற்சியின் படி நீங்கள் போயிருந்தீங்கன்னா நீங்கள் நல்ல லாபம் சம்பாதிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஆனால் நீங்கள் எத்தனை பேர் லாபம் சம்பாதிச்சுன்னு தெரியல. சம்பாதிச்சது சந்தோஷம், அது நீங்கள் ஷேர் பண்ணணும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. பேப்பர் ட்ரேடிங் பண்ணி நீங்கள் உங்கள் லாபத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இதே போல் தான் நீங்கள் ட்ரேடிங் எடுக்கணும். இதே மாதிரி ஒரு பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து எடுத்து நீங்கள் ட்ரேடிங் பண்ணி லாபம் சம்பாதிங்க. இன்றைய பங்குச்சந்தை சரிவில் சில ஸ்டாக்குகளை உங்களை வாங்கிறதுக்கும் முடிஞ்சிருக்கும், ஆனால் வாங்கலாம் தெரியல அது வேறு விஷயம். இப்போ நம்ம ஃபர்தராக இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன விஷயங்கள் நடந்தது, இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்ததுன்னு கொஞ்சம் டீப்பாக போகலாம். நம்ம இப்போ இதுக்கு நாம் ஜஸ்ட்டு டே கேண்டில் வச்சுக்குவோம். இந்த டே கேண்டில் வச்சுட்டிங்கன்னா கூட நாம் எல்லாம் சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த கேம் சேஞ்சர் இந்த பாயிண்ட் ஒன்றும் டச் பண்ணவே இல்லை. இதுதான் உங்களோட அடுத்த ரீட்ரேஸ்மெண்ட் பீரியடு. இந்த ஜோனில் டச் பண்ணிவிட்டு பாருங்கள், டச் பண்ணிட்டு மேலே தான் போவோம். வெயிட் பண்ணி பாருங்கள், நான் சொல்கிறது பொய்யாலாம் நீங்கள் அப்படின்னு. அதாவது மார்க்கெட்டை நீங்கள் ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக 20 வருஷம் ஸ்டடி பண்ணாலும் 30 வருஷம் ஸ்டடி பண்ணாலும் நீங்கள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினா மட்டும் தான் மார்க்கெட்டில் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியும். அதனால் நீங்கள் பெரிய பில்லாவான்னு கேட்காதீங்க. யாராக இருந்தாலும் மார்க்கெட்டோட ப்ராபபிலிட்டியே சொல்ல முடியுமோ ஒழிஞ்சு அக்யூரேஸாக இப்படி தான் போகும் அப்படி தான் போகும்னு யாராலும் தீர்மானம் பண்ணி சொல்கிறதுக்கு மார்க்கெட்டு நீங்கள் வச்சு ஆள் கிடையாது, சிபியோட சட்டப்படிங்கிறதுனால. பட் ஓவரால் த ட்ரெண்ட் புல்லிஷில் இருக்குன்னு தான் நான் சொல்ல வரேன். நான் இப்போ இருக்கிறது கரெக்ஷனுங்க தாங்கிறது என்னோட ஒரு திண்ணமான முடிவு. ஸோ அதை தான் உங்களுக்கும் நான் சொல்ல வரேன். இந்த ஒன் டேயில் வைக்க 4 ஹவர்ஸில் நீங்கள் இதை வச்சு பாருங்கள். இதே மார்க்கெட்டை அவன் என்ன பண்ணான்னு தெரியும். இந்த 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கேவும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் போகலை பாருங்கள். இந்த ஜஸ்ட்டு இந்த கிராஸ் பண்ணி கீழே வந்துக்கலாம். அடுத்ததுட்டு இங்கே கிராசிங் பாயிண்ட் இருக்குது, இதையும் கிராஸ் பண்ணி கீழே வந்துக்கலாம். ஃபர்தராக அவன் இந்த சப்போர்ட் இங்கே எடுக்கணும். இந்த சப்போர்ட் எடுக்கலன்னா அடுத்து இங்கே சப்போர்ட் எடுத்தே தீருவான். இந்த சப்போர்ட் டெஃபினெட்டாக எடுப்பான். எடுத்தான்னா டெஃபினெட்லி இங்கே இது வரைக்கும் மேலே போவோம். ஏன்னா இந்த புல்லிஷ் கண்டினியூ ஆகும். ஏன்னா மக்கள் இன்னும் பயத்தில் இருக்கிறாங்க. அமெரிக்க அதிபர் மிஸ்டர் ட்ரம்ப் உலகத்தை பயமுறுத்திட்டே இருக்கிறாரு. அவர் ஒவ்வொரு நாளும் உலகத்தையும் பயமுறுத்துறாரு, மக்களையும் பயமுறுத்துறாரு, அமெரிக்கன்ஸையும் பயமுறுத்துறாரு. எதை நோக்கி தான் அவர் போகிறாருன்னு அவருக்கே தெரியுமான்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு பயத்தை கொடுத்துருக்காரு. உலகம் ஒரு மோசமான பாதையை நோக்கி கூட்டி போயிட்டு இருக்குது. இதுக்கு நிச்சயம் திரும்பும். எந்த ஒரு கடினமான முடிவும் தொடர்ந்து யாருக்கும் இருக்காது. இந்த சூழ்நிலையில் நம்ம மார்க்கெட்டை நம்ம எப்படின்னு தெளிவாக அனலைஸ் பண்ணி நம்ம என்ட்ரியும் ட்ரேடும் நம்ம எடுக்கணும். இதை நம்ம 1 ஹவரில் வச்சு பார்ப்போம். இதே நிஃப்டி தான் பாருங்கள். இன்றைக்கி நிஃப்டி என்ன நடந்திருக்கு காலையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் 9:15 இந்த டைம் தான் காலையில் நிஃப்டி ஜஸ்ட் ஒரு சின்ன மொமெண்டம் புல் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு, சரிங்களா, பாருங்கள் ஒரே ஒரு சின்ன ஒரு புல் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இந்த ப்ரீவியஸஸ் ஹையை பிரேக் பண்ணாமல் அங்கேருந்து கீழே தான் வந்தான். ஸோ எங்கேயுமே கேண்டிலில் க்ரீனை வீழ கடைசி கேண்டில் தவிர, அதுவும் டோஜி எல்லாமே ரெட்டு தான். அதனால் நீங்கள் எந்த கேண்டிலில் நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தால் கூட உங்களுக்கு இந்த நான் சொன்ன தினமும் 1000ங்கிறது வெரி சிம்பிள். பட் 1000ங்கிறத நீங்கள் இன்றைக்கி 5000 10,000 5x வரைக்கும் நீங்கள் சம்பாதிச்சிருக்க முடியும். ஏன்னா மார்க்கெட் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துச்சு. மார்க்கெட்டில் எல்லா நாளும் அந்த வாய்ப்பு கிடைக்காது, சில நாள்லேருந்து வாய்ப்பு கிடைக்கும். கடந்த வாரம் பயிற்சி நான் சொல்லியிருக்கிறேன். ட்ரையல் ஸ்டாப் லாஸ்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் ட்ரையல் ஸ்டாப் லாஸ் நீங்கள் பண்ணணும். ட்ரையல் ஸ்டாப் லாஸ்னால் இப்போ நீங்கள் 100 ரூபாய்க்கு ஒன்று வாங்குறீங்க, அது 150 ரூபாய்க்கு போகுது. அப்போ நீங்கள் உங்கள் ஸ்டாப் லாஸை 130க்கு போகணும். ஒரு 20 பாயிண்ட்டை வச்சு நீங்கள் ட்ரையல் பண்ணிட்டே போகணும். அப்போது அடுத்து அது 170க்கு போணுச்சுன்னா அப்போ நீங்கள் 150க்கு கொண்டு வரணும் உங்கள் ப்ரைஸை. இப்படி போனீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை கேட்ச் பண்ண முடியும். இல்லை லாபம் மட்டும்தான் போதும் நீங்கள் நினச்சிங்கன்னா, இது ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு தான் ரிவார்டு கிடைக்கும். இல்லை லாபம் மட்டும் போதுன்னா நீங்கள் 20 பாயிண்ட்டோ அல்லது 40 பாயிண்ட்டோ வச்சுட்டு நீங்கள் எக்ஸிட் ஆகிடலாம். நிறையா போகுதுன்னு நினச்சி ஃபீல் பண்ணி வருத்தப்படாதீங்க. மார்க்கெட் எங்கேயும் போயிடாது, அது இங்கே தான் இருக்கும். தினம் மக்களுக்கு வாரி கொடுத்துட்டு தான் இருக்கும். அந்த புத்திசாலித்தனமாக நீங்கள் அதை என்ட்ரி எக்ஸிட் இருக்கிற பட்சத்தில். ஸோ இதை நம்ம இன்னும் 15 மினிட்ஸில் வச்சு பார்ப்போம். அப்போது நமக்கு என்ட்ரி இன்னும் அதிகமாக கிடச்சிருக்க வாய்ப்பு பாருங்கள். இங்கிட்டும் அவன் எதுவுமே எந்த ஒரு சுணக்கமும் இல்லாமல் பாருங்கள், எந்த ஒரு சுணக்கமும் இல்லாமல் இந்த 3 கேண்டில் கொடுத்துட்டு இங்கே ஒரு சின்ன கன்சால்டேஷன். இதுதான் உங்கள் என்ட்ரி பாயிண்ட். நீங்கள் இந்த என்ட்ரி பாயிண்ட்டை இங்கே எடுக்கணும். இங்கே எடுத்துகிட்டு அடுத்த ஃபர்தர் இங்கே நீங்கள் எடுத்திங்கன்னா இதை நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடணும். இங்கே புட் ஆப்ஷன் எடுத்திங்கன்னா இதை நீங்கள் ஸ்டாப் லாஸ் பண்ணணும். கால் ஆப்ஷன் எடுத்திங்கன்னா இதை நீங்கள் ஸ்டாப் லாஸ் பண்ணணும். அவ்வளோதான். இது மேலே போகுது, சரிங்களா. இது மேலே நீங்கள் கால் ஆப்ஷன் எடுத்திங்கன்னா ஸ்டாப் லாஸை இந்த இடத்துல போடணும். நீங்கள் புட் ஆப்ஷன் எடுத்திங்கன்னா கால் ஆப்ஷன் ஸ்டாப் லாஸை இந்த இடத்துல போடணும். சிம்பிள்.
ஸோ ஒன்ஸு இதர் நீங்கள் புட் ஆப்ஷன் எடுத்து இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ண மாட்டான், உங்களுக்கு ஃபர்தர் புல்லாகவும் கிடச்சிருக்கும், நீங்கள் மேக்ஸிமம் ப்ராஃபிட் எடுத்து வெளியே வந்துருக்கலாம். நீங்கள் கால் ஆப்ஷன் எடுத்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் ஹண்ட்டாக இருக்கும், நீங்கள் பரவாயில்ல சின்ன ஒரு நஷ்டத்தோடு வெளியே வந்திருக்கலாம். அப்போது நீங்கள் இந்த புட் ஆப்ஷன்ஸில் நீங்கள் லாபம் பார்த்துக்கலாம். பட் இதெல்லாம் ப்ரபபிலிட்டியே தான். இந்த மாதிரி ப்ரபபிலிட்டி மேஜிக்கை நான் சொல்ல வரல. நீங்கள் ப்ராப்பராக என்ட்ரி பாயிண்ட் நீங்கள் தான் எடுக்கணும் அப்படின்னு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பயிற்சியில் சொல்கிறோம். அந்த பயிற்சியின் சரியாக நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த என்ட்ரி கிடைக்கிற இடத்துல எடுத்தால் மட்டும் போதும். சும்மா எடுக்கணும்னு சொல்ல மாட்டேன் நான். அந்த இடத்துல எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஃபர்தராக லாபம் வரைக்கும் கொண்டு போகலாம், அல்லது உங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வரலாம். இதுதான் நம்ம பயிற்சியில் நம்ம சொல்லித்தரோம். இதை நம்ம 5 மினிட்ஸில் வச்சு பார்த்தோம்னா இன்னும் நமக்கு கொஞ்சம் விளக்கமாக தெரியும். பார்த்தீங்களா, கடைசி ஒரே ஒரு கிரீன் கேண்டில் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து இன்றைக்கி அவன் இந்த மொத்த பாயிண்ட்டும் வந்து அவன் நஷ்டத்தில் தான் இருக்கலாம் பாருங்கள். இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டும் கிடைக்கல நமக்கு பாருங்கள், இதுலேயும் ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்கல. அடுத்தது இதுவும் இப்போது இந்த ஃபுல் டவுனில் இருக்கும்போது நமக்கு இதுக்கப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட் நாளைக்கு கிடைச்சான்னா, நாளைக்கு மார்க்கெட் ஒரு வேளை பிஹேவ் பண்ணான்னா மேலே போய்ட்டு திரும்பி கீழே தான் வரும். இவ்வளோ தான் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட். சரிங்களா, இது கன்சல்டேஷனுங்கிறதுனால இந்த பாயிண்டில் நாளைக்கு திரும்ப போவோம். இந்த பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு ஃபர்தராக கீழே தான் வருவோம். அதனால் நாளைக்கு கீழே வருவோம்னு எதிர்பார்க்காதீங்க. இப்போ இருக்கிற ட்ரெண்டு மூமெண்ட்டை வச்சு சொல்ல வரேன் நான் வந்து. ஒருவேளை வந்துட்டு இங்கே கீழே ஏமாற்றிட்டு திரும்ப மேலே போனதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது இதுக்குள்ளேயே ட்ரையாங்கிள் பண்ணுற சான்ஸ் இருக்குதுங்களா. இந்த ஒரு பெரிய கேண்டில் போடுறதுனால இதுக்குள்ளே கன்சல்டேஷன் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா உலகம் வந்து ஒரு பயப்படுற சுச்சுவேஷன் இருக்கிறதுனால நான் என்னோடய ஒப்பீனியன் என்ன நினைக்கிறேன்னா, இன்னும் ஃபர்தராக கீழே போகுங்கிறது தான் என்னோட தினமான எண்ணமும் கூட. அதுக்காக மார்க்கெட் கீழே போகணும் அப்படின்னு நான் ஆசையெல்லாம் படலை. நம்ம இந்தியன் மார்க்கெட் டெவலப் ஆகணும், நம்ம நாடு முன்னேறணுங்கிறது தான் என்னோடய ஆசை. நீங்களும் அப்படியே நினைங்க. இந்த இந்திய முன்னேற்றத்தில் பங்கெடுத்துக்கணும்னா மார்க்கெட் சரியும் போதில் உங்களுடைய சின்ன முதலீடு கொண்டு வந்து நீங்கள் போடுங்க. முதலீடு போடும் பட்சத்தில் உங்களுக்கு அது நிச்சயம் 1-2 மடங்கு பெருக வாய்ப்பு இருக்குது. இது மார்க்கெட்டு சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது தான். நீங்கள் ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர் பார்த்துட்டு நீங்கள் அதை பற்றி போடுங்க. சரிங்களா. ஸோ இதுதான் இப்போதைக்கு உள்ள மார்க்கெட்டு நிலவரம். இது அமெரிக்காவோட பிரச்சனையால் தான் இந்த ட்ரெண்ட் லைன் உலங்கி இப்போ கீழே வந்துருச்சு மார்க்கெட்டு. இது ஃபர்தராக இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படி போயிட்டு இங்கே வரைக்கும் வந்து திரும்ப மேலே போகிற சான்சஸ் இருக்குது. இந்த பேரல் லைன் வந்துட்டு எதுவும் நடக்கும் மார்க்கெட்டில். நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாக்கு வேணும்னா பையிங்கில் வாங்க, இல்லைன்னா பயம் இருந்துச்சுன்னா விற்றுட்டு போயிருங்க. இல்லை நீங்கள் நம்ம பயிற்சி எடுத்துகிட்டு அதன்படி நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் காலோ புட் ஆப்ஷன் எடுத்துகிட்டு நீங்கள் ஒவ்வொரு வாரமும் சம்பாதிக்கலாம். இதே மாதிரி நம்ம க்ரூட் ஆயில் நேச்சுரல் கேஸை பற்றி நம்ம வந்து எடுத்து சொல்லிகிட்ருக்குறோம். வேணுங்கிற மக்களை பொறுத்த வரைக்கும் தேவைன்னா இந்த மார்க்கெட் இப்போ சுச்சுவேஷனை நீங்கள் அனலைஸ் பண்ணோம்னா நீங்கள் நிச்சயம் பயிற்சி மஸ்ட்டு வேணும். பயிற்சி இல்லாமல் நீங்கள் மார்க்கெட்டில் வந்தீங்கன்னா தோற்றுருவீங்க. இங்கே வரும்போது இண்டிகேட்டர்ஸ் இன்னும் பல விஷயங்கள் தான் இருக்குது. மூவிங் ஆவரேஜ், ஆர்எஸ்ஐன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கான லாபம் சம்பாதிக்கிற வழி நிறையா இருக்குது. ஸோ இந்த ரீசன் லோயிருக்கும் ரீசன் ஹைக்கும் உள்ள இந்த சப்போர்ட்டை நாளைக்கு அவன் வந்து ரீடெஸ்ட் எடுத்து தான் ஃபர்தராக அடுத்த மேலேயோ இல்லை கீழே போவான். இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு சப்போர்ட் லெவல் என்னங்கிறது நாளைக்கு காலையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மார்க்கெட்டை சரியாக பயன்படுத்திக்கிங்க. நம்ம பயிற்சி எடுத்த மக்கள் நிச்சயம் லாபம் அடைஞ்சிருவீங்க நம்புகிறேன். சரிங்களா. தொடர்ந்து நீங்கள் லாபம் சம்பாதிக்கணும், சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான் என்னோடய ஆசை. வாழ்த்துக்கள். ஜெய்ஹிந்த். நேச்சுரல் கேஸை பற்றி சிம்பிளாக சொல்லிடுவோம். நேச்சுரல் கேஸ் வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இப்போது இது நம்ம வச்சுருக்கிறது 4 ஹவரில் வச்சுருக்கிறோம். நம்ம 4 ஹவரில் பார்த்திங்கன்னா ஓவரால் ட்ரெண்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு மாதிரி டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் பண்ணுறான். இதை பிரேக் பண்ணி மேலே போனோன்னா ஃபர்தராக இது வரைக்கும் போகும். இந்த பிரேக் பண்ணாத பட்சத்தில் ஃபர்தராக என்ன கீழே வருவான், அந்த ட்ரெண்டில் வருவான். பார்த்துக்குங்க. இப்படி தான் ட்ரெண்ட் ஃபார்ம் பண்ணுவான். இதை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா அதை நீங்கள் நம்ம பயிற்சிக்கு வந்தீங்கன்னா நான் சொல்லித்தரேன். அந்த பயிற்சியில் தெளிவாக உங்களுக்கு கற்றுக்கலாம். நீங்கள் எப்படி என்ட்ரி எடுக்கணும். க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாதம் பிஸ்னஸ் மாதிரி பண்ணலாம். க்ரூட் ஆயில் நேச்சுரல் கேஸ்லாம் பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் வந்து அந்த ப்ராபபிலிட்டி நிறையா இதில் இருக்குது. நான் ஏற்கனவே எல்லாம் வரைஞ்சி வச்சுருக்கிறது தான் என்னோட இதில் பாருங்கள். கரெக்டாக நம்ம லைனில் தான் வந்து போய்ட்டுருக்கலாம். இந்த அடுத்த லைனில் டச் ஆகிருக்கலாம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே அந்த பார்த்து இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி வரைஞ்சி வச்சுருக்கிறோம். இது வியாபார நோக்கத்தோடு நம்ம செய்ய கிடையாது. மக்களுக்கு உதவணுங்க நன்மையில் நல்ல நோக்கத்தில் செஞ்சுட்ருக்குறோம். தேவைப்படும் மக்கள் நீங்கள் தொடர்பு கொடுக்கலாம். வந்து நீங்கள் உங்கள் தேவைகளுக்கெல்லாம் இங்கே நீங்கள் தேடினீங்கன்னா நிச்சயம் கிடைக்காது. உங்களுடைய சரி நீங்கள் ஒரு முயற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் லாபகரமாக அது கொண்டு போகலாங்கிறது தான் என்னோடய தினமான எண்ணம். உங்களுக்கு எவ்வளோ தேவை இருக்கோ அதெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா இருக்கிறத விட்டுட்டு போயிருவீங்க. ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு உங்களுக்கு கொடுக்கவும் தெரியும், உங்கள்கிட்ட எடுக்கவும் தெரியும். ஸோ திறமையாகவும் நீங்கள் கொஞ்சம் புத்திசாதனமும் பயன்பட்ட மட்டும்தான் நீங்கள் லாபத்தோடு வெளியே போக முடியும். அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பங்குச்சந்தை ஒரு அற்புதமான உங்களுக்கு ஒரு சம்பாதிக்கக்கூடிய இடம். அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தும் வகையில் தான் வந்து ஸோ இந்த அதே மாதிரி பயன்படுத்தி நீங்கள் பலன் பெறணும்னு நம்புகிறேன். வாழ்த்துக்கள். ஜெய்ஹிந்த். See you. Take care.